வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அசோக். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து ரொம்ப வருஷமான்னு கூட சொல்லலாம். ஸோ நெறைய பேரால எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து படைத்தலைவன். நம்ம விஜயகாந்த் சாரோடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிற அண்ட் தென் டைரக்டர் அன்பு இந்த படத்த வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் தென் வந்து இந்த படத்துல வந்து யாமினி, ராமச்சந்திரா ராஜு, நம்ம கஸ்தூரி ராஜா சார், இந்த மாரி அருள்தாஸ், இந்த மாரி நெறைய நடிகர் பட்டாளமே வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நீண்ட காலமா வந்து இத ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் இருந்தது. தென் வந்து ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து ரிலீஸும் ஆயிருச்சு. தியேட்டர்ல வந்து மக்களால வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமா இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல இல்லாம இந்த இந்தியாலயே வந்து மூட நம்பிக்கைகள் அப்படின்றதுல வந்து நம்ம இந்தியா வந்து முதலிடம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதுல வந்து ஒரு வகையான ஒரு மூட நம்பிக்கைய வந்து எடுத்து வச்சு மையப்பகுதியா எடுத்து வச்சு பண்ணியிருக்கிற படம் தான் வந்து படைத்தலைவன். படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு காட்டுக்குள்ள வந்து வாழ்ற அந்த பழங்குடி மக்கள வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பூசாரி இருக்காரு. அந்த காட்டுக்குள்ள இருக்க கோவில்ல வந்து அவரால வந்து பூஜை பண்ண முடியல. யாரோ வந்து தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இத வந்து என்னைக்கு தான் வந்து இதுக்கு ஒரு விடிவு காலம் பொறக்கும் அப்படின்னோனே கட் பண்ணோனே நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு ஊர்ல வந்து யானை, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, அப்பா அப்படின்னு வந்து ஒரு குடும்பமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த கடனுக்காக அவங்க அப்பா வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து கூட்டு போய் நிக்க வச்சுடுறாங்க. ஸோ இத பார்த்து நம்ம ஹீரோ சண்முக பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இங்கன்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கடன் வாங்கி அவங்க அப்பாவ வந்து கூட்டிட்டு வந்துறாரு. அந்த கடன எப்படியாச்சும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க, அவர் ஃப்ரெண்டு வந்து இந்த மாரி நம்ம யானை இருக்கு, மணியன் இருக்கான். அவன வந்து நம்ம சினிமால வந்து நம்ம நடிக்க வைக்கலாம்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் இருக்காரு. அவர்ட்ட பேசுவோம் அப்படின்னோனே, இந்த ஃபோட்டோ, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்த மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, "தம்பி இந்த யானைக்கெல்லாம் வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம நடிக்க வைக்க முடியாது. இதுக்கு நெறைய ட்ரெய்னிங்லாம் தேவைப்படும். வேணும்னா இந்த யானைய வச்சு நம்ம கல்யாணம், இந்த மாரி கச்சேரி அந்த மாரி வேணா நம்ம பண்ணலாம்." அப்படின்னோனே, ஸோ அங்கருந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பி வந்துறாரு. ஏன்னா, அதுல வந்து அந்த மாரி கொண்டு போறதுக்கு அவருக்கு வந்து விருப்பம் இல்ல. ஏன்னா, அவர் வந்து ஒரு யானைய வந்து யானையா பார்க்காம, நம்ம கூட பொறக்காத ஒரு தம்பியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அண்ட் தென் வந்து அவங்க அப்பாவுமே வந்து எனக்கு பொறக்காத புள்ளடா இது அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. அந்த அப்பாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கல்யாண நிகழ்வுக்கும் வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த ஃபோட்டோவ பார்த்த அந்த மேனேஜர் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இந்த யானைக்கு தனியா வந்து ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்னு வந்து வேற யார்கிட்டயோ வந்து பேசி, இந்த யானைய நம்ம எப்படியாச்சும் வந்து அவங்ககிட்டருந்து வாங்கிரணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாரு. ஸோ அதுக்காக அந்த கல்யாணத்துல வந்து நிக்கிற யானைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, தானாவே வந்து மதம் பிடிக்கிற மாரி ஒரு மருந்த வந்து ஒரு பழத்துல வந்து கலந்து குடுத்துறாங்க. அத வந்து வீடியோவாவும் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்தது பிறகுமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மதம் பிடிச்ச யானை. இது வந்து நார்மலா தான் வளர்க்கக்கூடாது. இத வந்து நம்ம காட்டுல தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ போட்டு, அத வந்து அந்த யானையோட காப்பகத்துக்கு வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ இவுங்க வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஜட்ஜ் நீங்க அதுக்கான தகுந்த ஆதாரங்கள்லாம் குடுத்துட்டு, நீங்க உங்க யானைய வந்து நீங்க கூட்டு போங்க. அப்டின்னு சொல்லி இவுங்க வந்து நெறைய இடத்துல அலையுறாங்க. இந்த பின்னாடி இருந்த அந்த பேக் எண்ட்ல இருந்து அந்த வொர்க் பண்ற அந்த டீம் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க யானைய வந்து வாங்கக்கூடாது அப்டின்றதுக்காக, நெறைய இன்னல்கள் வந்து அவங்களுக்கு குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு வழியா வந்து அந்த யானைய வாங்கலாம். அந்த அதிகாரிகிட்ட எடுத்துட்டு போலான்னும்போது, உன் யானை வந்து ஆ கா போயிருச்சு. மறுபடியும் வந்து மதம் புடிச்சு காட்டுக்குள்ளேயே ஓடிருச்சு. நீ இத சைன் பண்ணிட்டு போ. உன் யானைலாம் உனக்கு கிடைக்காது அப்டின்ற இடத்துல வந்து ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம விஜயகாந்த் சாரோட அந்த பொட்டு வச்ச சாங்லாம் வந்து நல்லா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த யானை கிடைச்சுதா? அந்த யானைய ஏன் இவங்க எல்லாருமே வந்து கடத்துனாங்க? கடத்த முயற்சி செஞ்சாங்க? அந்த நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாரி அந்த மூட நம்பிக்கை என்ன? யானைய வச்சு என்ன பண்ண போறாங்க? இதுதான் வந்து படத்தினுடைய மீதியான கதை. ஓகே. இந்த படத்த வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் தென் சின்ன சின்ன ஃப்ளாஷ் வந்து கண்டிப்பா வந்து இருக்குது படத்துல. படத்துல காட்டக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமா வந்து காமிச்சிருக்காங்க கேமராமேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து இளையராஜா சார் தான் வந்து. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படின்னாலும், நெறைய அந்த பழைய படங்களோடைய பாட்டு, நம்ம விஜயகாந்த் சாரோடைய பாட்டா இருக்கட்டும், அவருடைய மியூசிக்ஸா இருக்கட்டும், அந்த கேப்டன் பிரபாகரன்ல வர அந்த பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து படத்துல அங்கங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, பழைய பாட்டு, பழைய மியூசிக்லயே வந்து வச்சு கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்துல வரக்கூடிய ஒரு 2 பாடல்களுமே வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும்,
கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிற ஒரு இசையா வந்து கண்டிப்பா வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் நெறைய விஷயங்கள வந்து இதுல வந்து உண்மை விஷயங்கள ரியலா நடந்த ஒரு விஷயங்கள வந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து நல்லாவும் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமோ! ஏன்னா நம்ப கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இதுல வந்து ஏஐ மூலியமா வந்து வராரு. புரொஃபசர் ரமணாவாவே வந்து இந்த படத்துல வந்து வராரு. ஸோ அந்த வர ஏஐ காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து இப்போ நார்மலா நம்ம இன்ஸ்டாகிராம்ஸ்ல அந்த மாரி பார்க்குற ஏஐஸ்லாம் வந்து உண்மையிலேயே ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒரு மூவி, ஒரு படம் அப்படின்னு வரும்போது ஏன் இத வந்து இவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு அதில அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சது. இன்னும் அழகா இன்னும் அவருக்கு இன்னும் ஒரு சில டயலாக்ஸ்லாம் வந்து குடுத்துருக்கலாமோ ஏஐ மூலியமா அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கருந்து ஒரு இடத்துக்கு போறாரு. தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த யானைய தேடி போறாரு. இதுக்கும் உள்ள கனெக்ஷன வந்து ஆ அந்த ஓவர்லேப்ல காமிக்கிறாங்களே தவிர வந்து வார்த்தையா வந்து இது இங்க இருக்கு அப்படின்றத வந்து விஜயகாந்த் சார வச்சு அவங்க கரெக்ட்டா வந்து சொல்லல அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். மத்தபடி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு மனிதனுக்கும், ஒரு யானைக்கும் உள்ள அந்த லவ்வ வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காரு. அண்ட் தென் வந்து நம்ம சண்முக பாண்டியன் அவரோட ஆக்டிங் வந்து இதுல வந்து ஆக்ஷன் ஹீரோவா வந்து இதுல வந்து பட்டைய கிளப்பியிருக்காரு. அவரு அந்த சண்டை காட்சி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்னப்பா இது எப்படி இவரு இத்தன பேர அடிக்க முடியும்? அப்படின்லாம் இல்லாம, அ படத்துக்கு என்ன தேவையோ, என்ன சண்டை காட்சி தேவையோ, அத வந்து நேர்த்தியா குடுத்துருக்காங்க. அவரு நேர்த்தியா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் உட்காந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமா வந்து படைத்தலைவன் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க போய் தியேட்டர்ல கண்டிப்பா பார்த்துட்டு, படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்த வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.